வணக்கம். பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு அப்போஸ்தலன் பேதுரு யோவேல் புத்தகத்தில் உள்ள ஒரு குறிப்பை மேற்கோள் காட்டி இப்படி சொன்னாரு. யெகோவாவுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார் அப்படின்னு. இந்த வசனம் அப்போஸ்தலர் 2:21 மற்றும் யோவேல் 2:32 பதிவுகளில் காணப்படுது. யெகோவாவுடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல் அப்படிங்கிறது அவரை வெறுமனே நம்புவதை மட்டுமல்ல, அவர் சொல்றபடி வாழ்றதை குறிக்குது. ஏன்னா தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனிதனே, செயல்கள் இல்லாத விசுவாசம் உயிர் இல்லாதது என்று நீ அறிய வேண்டுமோ அப்படின்னு யாக்கோபு 2:19-20 சொல்றதையும் நாம் நினைவில் வைக்கணும். நம்முடைய விசுவாசம் செயல்களில் காட்டப்படும் போது தான் ரட்சிப்பின் வழியை கடவுள் நமக்கு காட்டுவார். தன்னுடைய வழியை சரி செய்கிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சங்கீதம் 50:23 சொல்லுது. நம்முடைய வழிகளை எப்படி சரி செய்யலாம்? இதுக்கு பதில் 2 தீமோத்தேயு 3:16 மற்றும் 17 வசனங்கள்ல இருக்கு. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் அப்படின்னு இந்த வசனங்கள் சொல்லுது. அப்படி நற்செயல்களை செய்கிறது தான் ரட்சிப்புக்கு வழிநடத்தும் அப்படின்னு 15வது வசனம் சொல்லுது. இந்த புத்தகத்தை அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதினாரு. 15வது வசனத்தில் இப்படி சொல்கிறாரு. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது என்று சொன்னார். அதனால் மீட்புக்கு வழிநடத்தக்கூடிய வேத வாக்கியங்களை அறிஞ்சு அதன்படி நடக்கும்போது தான் ரட்சிப்பு கிடைக்கும். அதுதான் சக்கேயு வாழ்க்கையில் நடந்தது. சக்கேயு பெரும் செல்வந்தன், ஆனால் எல்லாரும் அவரை பெரிய பாவி அப்படின்னு அழைச்சாங்க. ஒரு முறை இயேசு அவர் ஊர் வழியாக வர்றதா கேள்விப்பட்டு அவரை பார்க்க விரும்பிய சக்கேயு ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேலே ஏறினார். அங்கே வந்த இயேசு, சக்கேயுவே, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். சக்கேயுவுக்கு அப்போது ரட்சிப்பு கிடைக்கல. அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அப்போதும் அவருக்கு ரட்சிப்பு கிடைக்கல. அங்கே கூடியிருந்த பலர் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் அப்படின்னு இயேசுவை குறித்து முறுமுறுத்தாங்க. அப்போது சக்கேயு நின்று கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, என் சொத்துக்களில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாக வாங்கினதுண்டானால் 4 மடங்காக திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்றான். அப்போதுதான் இயேசு அவனை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சொன்னார். சக்கேயு தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை செய்யணும்னு முடிவெடுத்த போதுதான் இயேசு அவருக்கு ரட்சிப்பு வந்ததா சொன்னார். இந்த சம்பவம் ரட்சிப்புக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது இல்லையா? ஆம், நம் மனம் மாற வேண்டும், செயல் மாற வேண்டும். தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி.